திமுக ஆட்சிக்கு நீதிமன்றம் அறிவுரை சொல்றது ஒண்ணுதான், செவிடங்காதுல சங்கூதுறது ஒண்ணுதான். மாசி மகம் பௌர்ணமியில கிரிவலம் சென்றா திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்தணும் சொல்லி கிரிவலம் போறீங்க. இதுக்கு கிரிவலம் போகணுன்ற திட்டமிடும் போதே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இன்னைக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு. 5 பேர் கொண்டு அந்த குழுவை அனுப்பிச்சு அந்த தீபம் ஏத்துற சம்பந்தமா ஒரு உத்தரவை சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா இந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் இருப்பாரு, ராம ரவிக்குமார் இருப்பார் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஆட்சேபம்? நீதிமன்றம் திரும்ப திரும்ப நியாயமான தீர்ப்பு தானே கொடுக்கறாங்க. உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜே ஆர் சுவாமிநாதன், அதுக்கப்புறம் 2 அமர்வு கொண்ட நீதிபதிகள் அவங்க மேல்முறையீட்டை தள்ளுபடி பண்ணாங்க. இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போயிருக்கு. இதுக்கு இடையில நீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லியிருக்கல. இது செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி தானே இருக்கு. திமுக ஆட்சிக்கு நீதிமன்றம் அறிவுரை சொல்றது ஒண்ணுதான், செவிடங்காதுல சங்கூதுறது ஒண்ணுதான். அதனால இந்த நீதிமன்ற மொழியெல்லாம் இவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. கடுமையான நீதிமன்ற அவதூறு வழக்கையும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவங்க நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் கொடுக்கறாங்க. எனக்காவது ஒரு நீதியரசர் தீர்ப்பு சொன்னார் என்றதுக்காக ஒரு இம்பீச்மெண்ட் உலக வரலாற்றிலே எந்த தேசத்திலே இல்ல. அதுக்கு ஆதரவா ராகுல் காந்தி, அதுக்கு ஆதரவா கூட்டணி கட்சிகள், சோரம் போய் ஏலம் போன கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சிகள் கூட போய் நின்று இம்பீச்மெண்ட் கொடுக்கறாங்க. கேவலமான ஒரு அரசியல் புத்தி அது. அதனால இப்பயாவது திமுக அரசாங்கம் இந்த நீதியரசர்கள் சொன்னதை கேட்கணும். நீதிபதி தானே சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை மீறி, இந்துக்களின் கோரிக்கையை மீறி, பிரதமருடைய அறிவுரையை மீறி நீங்க தீபம் ஏற்ற மாட்டேன்னா நீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்கு செய்யறீங்க? யாரு முதுக சொரியறதுக்கு இப்படி செய்யறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது இந்துக்கள் இப்ப இதை திமுக அரசு மறுத்தால் தேர்தலில் சரியான தீர்ப்பு சொல்லுவாங்க அவங்களுக்கு.